சேலத்தில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற கணவர் பிழைக்க மாட்டார் என மருத்துவர் கூறியதால் மனமுடைந்த மனைவி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் பெண்ணின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகலாவுக்கு என்னாச்சுன்னா டாக்டர் வந்து பார்த்துருக்காங்க சார், மணி ஒரு 3 மணிக்கு மேலே பூபாலனை வந்து பார்த்துட்டு முடியலன்னு சொல்லியிருக்காங்க. முடியலன்னா சார் முடியலைங்க அப்படின்னு பெரியவங்களை கூப்பிட்டு சொல்லுறது. சின்ன பொண்ணுக்கு 22 வயசு தான். அந்த பொண்ணுகிட்ட சொன்னோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஃபோன் எடுத்துகிட்டு போனால் பின்னாடி போய் தொலைப்போ தான் காணும். மணி 5 மணி வரையும் தொலைவிட்டோம். டாக்டர் சொன்னது வந்து பக்கத்தில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க, இவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லத்தை விட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி அவன் நல்லா இருக்கான். இப்போ அந்த சின்ன பொண்ணு மனசு கஷ்டமாகி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. எங்க பழைய ஓபி சீட்டு இருக்கு இல்லைங்க சார், அங்கே உள்ளார மரத்தில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஃபோனை எடுக்கவே இல்லை. பசங்க எல்லாம் மணி 7 மணிக்கு பக்கமாக போய் தொலைவி பார்க்கும்போது ஃபோன் அடிக்கும்போது வெளிச்ச சவுண்டு கேட்டோன்னே போய் பார்த்தா தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அங்கேருந்து தூக்கிட்டு போகிறோம், ஒரு ஆம்புலன்ஸ் வரல, ஒரு வீல் சேர் வரல. கேட்குறோம் ஒருத்தருமே கொண்டு வந்து கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல இருந்து அந்த தலைவரையும் நாங்களே தூக்கிட்டு போகிறோம். 5 பேர் தூக்கிட்டு போகிறோம், ஒருத்தருமே வரல. கடைசி வரையுமே போலீஸ்காரங்க எல்லாமே நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. கூட என்ன ஆச்சு ஏதாச்சு வர சொல்கிறேன்னு யாருமே சொல்லல. நாங்கள் 5 பேர் இங்கேருந்து அந்த தலைவரையும் தூக்கிட்டு போகிறோம். கவர்மெண்ட் என்னங்க பண்ணுது? டாக்டர் வந்து என்ன பண்ண, உடம்பு முடியலன்னா வேற ஆஸ்பத்திரி பாருங்கன்னு சொல்லி பெரியவங்களை கூப்பிட்டு சொல்லுமா சொல்லக்கூடாதா? இத்தனை சின்ன பிள்ளை 22 வயசு, அவன் இப்போ நல்லா இருக்கான். இப்பெல்லாம் அந்த பிள்ளை உசுறு போயிடுச்சுல, அது காரணம் யாருங்க? டாக்டர் தானே, அவருக்கு தான். அதுக்கு தான் எங்களுக்கு இது சொல்லுங்கிறான், தகவல் நடவடிக்கை எடுங்க. ஆமாம், டாக்டர் வந்து பதில் சொல்லணும். அன்னவரையும் நாங்கள் பாடி எடுக்க மாட்டோம். உள்ள தகராறு வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பாடி வந்து நாங்கள் உள்ளே கொண்டு போயிட்டோம். ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு வந்து லேடிஸ் வந்துருந்தாங்க. அப்போதான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி லாக் பண்ணுறாங்க. நாங்கள் தூக்கிட்டு போகும்போது ஓப்பனில் இருந்தது. சரிங்க, ரிட்டர்ன் வந்து லேடிஸ் அவங்க அம்மா வந்து பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க, விட மாட்டேன்னு சொல்லி வெளியே தள்ளுறாங்க. அப்படின்னா அது முன்னாடியே அவங்க பண்ணிடக்கூடாதா? இங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு போனோம்ல, நீங்கள் தூக்கிட்டு வராதிங்க, நாங்கள் தூக்கிட்டு வரோன்னு சொல்லி வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அதுக்கு தான் நாங்கள் கேட்டோம். கேட்டு போலீஸ்காரங்க வந்து சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வந்து விடுறாங்க. கைது பண்ண சொல்லி மாட்டுறாங்க. ஏன் நாங்கள் உள்ள தூக்கிட்டு போனோமே, அப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அத்தனை போலீஸ்காரங்க நின்றுட்டு நீங்கள் தூக்கிட்டு போய் உள்ள பெட்டில் படுக்க வச்சோம்ல, அப்போ பண்ணியிருக்குமா பண்ணிடக்கூடாதா? ரிட்டர்ன் பார்க்கறதுக்கு உள்ளே போகும்போது ஏன் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க? அதை தான் கேட்குறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.